இப்ப நாம தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார். பொதுவா அர்த்தாஷ்டம சனியில் நம்ம செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறப்போ வீடு, மனைகள், சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் இதுல எல்லாத்தையும் பிரச்சனைகளை கொடுத்து மீண்டும் அதை திரும்ப உங்களுக்கு நன்மையாக கொடுப்பார். ஒரு வீடு இல்லாம இருக்கா, வீடு கட்டி கொடுப்பார். அது ஒரு பிரச்சனைகளுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். அதே போல உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர், இதனால் வரைக்கும் இது சார்ந்த எதெல்லாம் தப்பு நடந்துட்டு இருக்கோ அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி கொடுப்பார். அப்படிங்கறது அர்த்தாஷ்டம சனியில சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுல சனி இருக்கார். 2, 3 குடையவராகி 4இல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது 2 வகையா நம்ம பிரிக்கணும். உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கான்னு பாருங்க. வி ஆர் இது மாதிரி எல்லாம் வா அப்படின்னு போட்டிருந்தாலும் வக்ரம், அப்படி இல்லை அப்படின்னா வக்ரம் இல்லை அப்படிங்கிறது, வெறும் சனின்னு போட்டிருந்தாருன்னா வக்ரம் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும். அதற்கப்புறம் வக்ரம் இல்லாதவங்களுக்கு தனிப்பதிவா கொடுக்க. 2, 3 குடையவரானவர் 4ஆம் வீட்டுல நிற்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும். வீடு சார்ந்த, சொத்து சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்களுக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகி உங்களுக்கு அது சாதகமாக நல்ல பெயராக அது மாறும். 2க்கு 2, 4 தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக உங்க பணம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சனி வக்ர காலத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அவரே 3ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கடுமையா முயற்சி செய்து நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு நன்மைகளை நிச்சயமாக உண்டு. தைரியங்கள் அதிகமாகிறது. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்னவாக இருந்தாலும் பாத்துக்கலாம், வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே, எதையாக இருந்தாலும் சமாளித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களுக்கு விஜய வீரிய ஸ்தானாதிபதி ஆகிறார். அதனால உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப 6ஆம் வீட்டை பார்க்கிறப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா அது நிவர்த்தி ஆகும். அல்லது கேட்ட இடத்துல ஒரு எமர்ஜென்சிக்காக கடன் கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட அது அந்த வீட்டுல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா நோய்கள் விலகும். நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றது, அரசு வேலைகளை சொல்லக்கூடிய இடம், அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 10ஆம் வீட்டை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்ப 10ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி, தொழில் ஒரு லாபங்கள், ஒரு தொழில் இருந்து ஒரு தொழில் மாற்றங்கள், ஒரு தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது, ஒரு வீடு மாற்றம் பண்றது, ஒரு ஊர் மாறி போறது, அல்லது ஒரு தொழிலையே அப்படியே டோட்டலா சேஞ்சஸ் பண்ணி கொண்டு போறது, உங்களுக்கு உண்டான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க அவர் உங்களுடைய ராசியே பார்ப்பார். அப்ப ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் பெயர் புகழ் இதெல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கணும். கொஞ்சம் ஆரோக்கிய கேடுகளுக்கு இத்தனை நாள் ஆரோக்கிய கேடா இருந்திருக்கணும். இப்பெல்லாம் அந்த ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கணும்னா வாய்ப்புகளும், அதே போல ஒரு மதிப்பு மரியாதைக்கு உண்டான வாய்ப்புகளும், தாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, தாய் சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது, தாயினுடைய ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துகளோ அல்லது நகைகளோ ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா இது சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. லாங் டிராவலிங் போக வேண்டாம். அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். கொஞ்சம் தைரியங்கள் குறையும். கொஞ்சம் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு விரயங்களோ அல்லது வீடோ, சொத்துக்களோ, இடமோ ஏதாவது ஒண்ணு வாங்குறதோ ஒரு மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் வரும். ஆனா தசாபுத்தி நல்லா இருந்து ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் மாத்துங்க. அப்படி இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்று வேலைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும். வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கிறது, வேலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்க முதுகுல குத்துறது, அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு தப்புகள் செய்கிறது, அதை உங்களை மாட்டி விட்டுறது, நீங்க பழிபாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்கிற தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டாம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே பண்ணுங்க. புதுசா எதையும் செய்ய வேண்டாம். புதிய தொடக்கங்கள் எதுவுமே வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் அதுல தேவையில்லாத ஒரு விரயங்களையுமே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புண்டு. உங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்திலும்
உங்களுக்கு உண்டான சில தனிப்பட்ட உரிமைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தாயினுடைய ஆலயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல வம்பு வழக்குகளும் தானாக தேடி வரும். கொஞ்சம் பகைவர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். சனி வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இல்லை என்றால், ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசாபுத்திகளும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் இப்ப நாம மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியின் அதிபதியே சனி பகவான். 7.5 சனி முடிந்து இப்ப அப்பாடா அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னமும் கொஞ்சம் மகர ராசிக்கு அதுல இருந்து மீண்டு எழுந்து வரவில்லை அப்படிங்கறதா உண்மையான விஷயம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 1, 2ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டுல வக்ரகதி அடைய போகிறார். அப்போ உங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல வா வி இப்படின்லாம் ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல வக்ரம். ஃபர்ஸ்ட் வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும், அதற்கப்புறம் வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அப்படிங்கறத நான் லைனா கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வக்ரமாக இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். உங்க பேச்சுக்கு மரியாதை, பெயர் புகழ் மதிப்பு அதிகரிக்கும், கண்டங்கள் விலகும். இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருந்தாலும் கூட இப்ப மரியாதை கொடுப்பாங்க. தேவையில்லாம வெளியெல்லாம் பணம் கொடுத்து மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பம் அமைஞ்சு வர்றது, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல முயற்சிகள் கைகூடி நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், தைரியம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள், குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி இங்க உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக. அப்ப குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குழந்தைக்குண்டான மருந்துகள், நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, குழந்தை பிறப்பதற்கு இத்தனை நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, குழந்தையே கிடைக்கல, ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள். அதே போல 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பு, அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இவருக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அப்போ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா அது விலகிறது. தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தந்தை சொத்துக்கள் கை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமைஞ்சு வர்றது, நீங்களே ஒரு நல்ல குருவாக இருந்து எல்லாத்துக்குமே பாடம் புகட்டக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தா அதெல்லாம் அந்த தடைகளை உடைத்துட்டு மீண்டும் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, தடைப்பட்ட படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். முழுக்க முழுக்க பூர்வீக சொத்திலிருந்து வெளியே வர்றது, இது வெளியே இன்னொரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதால தீர்த்த யாத்திரை போறது, நிம்மதியான தூக்கமே இத்தனை நாள் இல்லாம இருந்தாலும் கூட நிம்மதியான ஒரு தூக்கம், கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, அதே போல பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள், பயணங்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா மகரம் வக்ர காலம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு தான் அது போகும், அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல, பேச்சு சார்ந்த விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். போக்குவரத்துல, வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றது, இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, தூரதேச பயணங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது, அதே போல தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் முயற்சிகள் பல முறை முயற்சி செய்ததுக்கு அப்புறம் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போட்டு மறுபடியும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க தந்தை சொத்துக்கள், தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயம். இப்போ இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது, பத்திரங்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்குது, நிலபுலன்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும். இப்ப எப்படி இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது சிறப்பான விஷயம். பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தையில இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாம குரு சாபத்துக்கு ஆளாகாம இருக்கிறது, உயர்கல்வி தடையாகிறது அல்லது அதற்கு புதிய முயற்சிகள் செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் முற்றிலும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. பொதுவா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. ஏன்னா 12ஆம் இடங்கு விரைய செலவு சொல்றதுனால தேவையில்லாத அசுப விரயத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம். சோ இப்ப நம்ம சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கும் பலன் தனித்தனியா கொடுத்திருப்போம். இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய பலம்,
உங்க ஜாதக லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நிலைகள், சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது லக்ன ரீதி ராசிக்கு லக்ன ரீதியாக சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கும்போது முழுமையாக என்ன பலன் அப்படிங்கறத சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். இப்ப நாம கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு கடைசி நிலையில வந்துட்டீங்க. ஏகதேசமா 5 வருடங்களாக படாத பாடுபட்டு இப்போ உங்களுக்கு முழுமையா முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார். ஆனா இருப்பினும் கடந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே குறைந்துட்டு ஒவ்வொரு படியா குறைஞ்சுக்கிட்டு வரும் அப்படிங்கறதா உண்மையான விஷயம். இப்ப சனியினுடைய வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி மற்றும் 12ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு 2ஆம் வீட்டுல இருக்கிறார். இது நம்ம 2 வகையா பிரிக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக வா வி அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி போட்டிருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சனி வக்ரமா இருந்தா என்ன பலனும், அடுத்து சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தனித்தனியா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது வெளிநாட்டு வருமானம் கைவந்து சேரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது தன வரவு, ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை, பொருளாதாரங்கள் அதிகமாகிறது, குடும்பம் அமைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது போல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சனி உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பலன். அது மட்டும் இல்லாம தீர்த்த யாத்திரை போறது, நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்படுறது, குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அந்யூன்யங்கள் ஏற்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு மனை இது சார்ந்த பிரச்சனைகள், இட சார்ந்த பிரச்சனைகள், அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக வரும். வீடு சார்ந்தது உங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அல்லது அது சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றதோ, ஒரு இடம் வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது, அல்ல ஒரு வீடு வித்துட்டு இன்னொரு நல்ல லாபத்துக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்குது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, தாயினுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது, அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்துவது, இதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தது 8ஆம் வீட்டை பார்க்கறனால ஆயுள் கொஞ்சம் பெருகுவது, அதே போல கண்டங்கள் விலகுவது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர்னு உச்சத்துல கொண்டு போய் விடுறது, தேவையில்லாத நோய்கள் விலகுவது, நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம ரொம்ப ட்ரையா இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் லாபங்கள் அதிகரித்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள், மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள், அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடங்கள் உங்களுடைய ஆசைகளை சொல்றதுனால உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது, மனசுல தைரியமாக இருக்கக்கூடியது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இவ்வளவுதானவா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மன விரக்தியிலிருந்து வெளியே இது போலவும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இது சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. சனி வக்ரமாக இல்லாதவங்க ரொம்ப கவனமா இருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பொருட்கள் போயிட்டு பணம் எல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போது, அதனால கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்த வேண்டும். பணம் கொஞ்சம் லாக் ஆகிறது, குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது, வாக்குவாதங்கள் வர்றது, இது போல கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல, ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும் போது இருந்த பலனும் அது அப்படியே ஆப்போசிட்டா வரும் அப்படிங்கறது அமைப்பு. அப்ப கொஞ்சம் இருக்கின்ற இடத்தை கொஞ்சம் பார்த்து கொள்வது, குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருப்பது, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாம வம்பு வழக்குகளுக்கு போறது, இதெல்லாம் கொஞ்சம் 3ஆம் நபர்கள் மூலமாக போறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வீடு சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது, பூர்வீக சொத்து பத்தி இப்ப பேசாம இருக்கிறது, ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ பண்ணாம இருக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது, அதே போல நண்பர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட சொத்து சார்ந்த விஷயத்தை பத்தி எதுவும் கன்சல்ட் பண்ணாம இருக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது வரும், அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால
கண்டிப்பாக கண்டங்கள், அதாவது இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது, தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிடுறது, தேவையில்லாம ஒரு பணத்தை விரயம் பண்றது, பணத்தை கொடுக்கறது, கடனா கொடுக்கறது, கைமாத்தா கொடுக்கறது, எல்லாமே பண்ணீங்கனாலும் கூட உங்களுக்கு லாக் ஆகுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பெருசா லாபங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணாம இருக்கிறது, இருக்கின்ற இடத்துல இருந்தே செயல்படுவது, ஒரு இடமாற்றம் பண்ணாம இருக்கிறது, தொழில் மாற்றம் பண்ணாம இருக்கிறது, என்ன லாபம் வருது அது போதும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை இந்த சனி வக்கரமான காலகட்டத்துல ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு. தேவையில்லாம உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, உங்களுடைய உறவினர், அதாவது நீங்க வேலை செய்யறீங்க இல்லைங்களா, அந்த வேலை செய்யற இடத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க கூடவே முதுகுல இருந்து குத்துவாங்க. அதே போல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுப்பாங்க. இப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்கள் கடந்து கொண்டு போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஜாதகத்தினுடைய பலம். சனி உங்க வீட்டுல, அதாவது உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறார், எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார், அதே போல சனியினுடைய நிலை என்ன, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியுடைய நிலைகள் என்ன, தசாபுத்தி என்ன தசாபுத்தி ஓடுது, இதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துபிகளே சரணம். இப்ப நாம மீன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார். பொதுவா ஜென்ம சனி காலகட்டங்கள்ல சந்திரன் மேல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் மன உளைச்சல்கள், மன விரக்தி, எங்க போனாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, குடும்பம், தொழில் இப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சனி கொடுப்பார் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அதுல ஒரு அனுபவத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார். இப்போ உங்க ராசிக்குள்ளேயே சனி இருக்கு, இப்போ வக்ரம் ஆகுது. அப்போ வக்ரம் ஆகக்கூடிய அமைப்புல பாத்துட்டீங்கன்னா முதல்ல உங்க ஜாதத்துல வக்ரமா இருக்கான்னு பாருங்க. வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பார், ஒரு பிரச்சனைகளை குறைப்பார், ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பார், ஒரு தொழில் வளர்ச்சி. அவர் யார், உங்களுக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதி, லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண வரவு, ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தூக்கமே இல்லாம இருந்திருக்கும், இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றது, கணவன் மனைவிக்கு ஒரு அந்யூன்யம் இல்லாம இருந்திருக்கும், இப்ப இது எல்லாமே மாறி ஒரு அந்யூன்யங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல தூர தேச பயணங்கள் போறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தடைப்பட்டு இருக்குது, போக முடியாம இருக்கீங்க, படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ போக முடியாம இருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 3ஆம் வீட்டை பார்க்கிறார். முயற்சிகள் கை கூடுறது, கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, ஒரு தைரியம் வருவது, எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வர்றது, எது நடந்தாலும் என்ன நமக்கு நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களை கொஞ்சம் பிரபலப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களை வந்து இருள் சூழ்ந்து வச்சிருப்பார். இப்ப கொஞ்சம் அந்த மைண்ட் பிரஷர், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாமே கொஞ்சம் விலக்கி கொடுப்பார். அடுத்தது பாருங்க 7ஆம் வீட்டை பார்ப்பார். கணவன் மனைவிக்குள்ள இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகுவது, அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, எதிர்பார்த்த வரன்கள் வந்து அமையிறது, பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பது, நல்ல லாபங்கள் கிடைப்பது, புதிய வரன்கள் வந்து அமைவது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 10ஆம் வீட்டை ஒரு பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி, ஒரு தொழில் மாற்றங்கள், தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது, தொழிலுக்காக ஒரு வேலை மாற்றங்கள் செய்வது, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போவது, ஒரு பிரான்ச்சஸ் அமைச்சு கொடுப்பது, அதாவது இந்த தொழிலேயே கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும், அந்த நஷ்டத்தை எல்லாமே சரி செய்யறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும், தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும், பல முயற்சிக்கு அப்புறம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு, கூட பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்ப அவரே 11 12ஆம் அதிபதி ஆகும்பொழுது லாபங்கள் கொஞ்சம் குறையிறது, லாபஸ்தான் பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது, பயணங்கள் போறப்ப இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது,
தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுப்பது. அங்க போனா ஒண்ணுமே இருக்காது, அலைஞ்சிட்டு இருப்பீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா எந்த விஷயமே இருக்காது, அவசர அவசரமா போகணும், அங்க போய் செய்யணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக போறப்போ பல முறை யோசிச்சு சிந்திச்சு இது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற பல விதிகளை நீங்க பல முறைகளை யோசிச்சு அதுக்கப்புறம் செல்வது, இப்படி எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது. 11 12 அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கொஞ்சம் லாபத்தையும் கொடுத்து கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது. புதுசா வரன் பார்க்க வேண்டாம், வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். இப்ப புதுசா வரன் பார்க்கிறது, புதுசா ஜாதகம் எடுப்பது, இதெல்லாம் என்பது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அல்லது தள்ளி போட்டுக் கொள்வது என்பது சிறப்பானது இருக்கும். அதே போல தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கறதுனால தொழில்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது, தொழில் ரீதியா கொஞ்சம் மனக்கவலைகள், தொழிலாளர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது உழைப்பாளிகள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தவறுகள் உங்க மன கஷ்டத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்கள். சனி வக்கரமாக இல்லை என்றால் அப்படிங்கிறது முழுமையான உண்மை. பட் வக்கரமாக இருந்தா ஓரளவுக்கு முயற்சி கொண்டு போகும். இருப்பினும் சனி சந்திரன் மேல இருக்கிறனால நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருக்கீங்களே தவிர, அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்ரமாக இல்லாதவர்களுக்கும் ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக ஒரு கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து, லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ராசி அதிபதினு சொல்லி அவர்களுடைய கிரகங்களுடைய பலத்தை பொறுத்தும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். இப்ப நாம சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 6 7 குடைவராகி 8ஆம் வீட்டுல வக்கரமா இருக்கார். அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ முதல்லயே கண்டச்சனியில பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினைகள், தொழில் போட்டு பிரிஞ்சது, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, வியாபாரங்கள் சரியில்லாம போனது, வியாபாரத்துல நஷ்டங்கள், இப்படிங்கிறது நிறைய கொடுத்திருப்பாரு. இப்ப அடுத்தது அஷ்டமச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள், கொஞ்சம் பலிபாவங்கள், தலை குனிவு, இது எல்லாமே அஷ்டமச்சனியில சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகள் ஆகும். அப்போ நமக்கு இப்போ உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்ல இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கும் ஜாதகம் அதே போல இருந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு 6 7 குடையவராகி 8இல் இருக்கும் பொழுது ஒரு திருமண வரன் தேடி வரும். அது வெளி உறவுகளாக இருக்கும். சொந்த பந்தம் இல்லாம வெளி உறவுகள் மூலமாக வெளியூர்லயோ வெளி மாவட்டங்களையோ ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதே போல பாத்தீங்கன்னா கடன் இருந்தா அதை அடைபடுவதற்குண்டான ஒரு அமைப்பு, வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு வெளிநாடோ வெளியூரோ போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதே போல பாத்துட்டீங்கன்னா இங்க 8ஆம் இடத்தில் போய் சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருங்க. இருக்கின்ற வேலையில அல்லது தொழில் ஸ்தானத்துல நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அந்த இடத்துல வேலையாட்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ, ஒரு மனஸ்தாபங்களோ, ஒரு பழிபாவங்களோ, ஒரு அவமானங்களோ வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இங்கிருந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பாக்குறாரு ஃபர்ஸ்ட். அப்ப 10ஆம் வீட்டை பார்க்கும்போது ஒரு தொழில்ல ஒரு வளர்ச்சி, தொழில அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கர்மங்களை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரை, அதே போல பாத்துட்டீங்கன்னா பெற்றோர்களுக்கு உண்டானது, நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்போ பண ரீதியாக இந்த தடைகள் உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்போ உங்களுடைய பேச்சுக்குண்டான ஒரு மதிப்பெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு அஷ்டம சனியினால, இப்ப அதற்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, பணம் வெளியே கொடுத்துட்டு அது வராம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப 5ஆம் இடங்கிறது குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது, குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் விலகி குடும்பம் கொஞ்சம் அந்யூன்யமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள், குலதெய்வங்கள் தெரிய வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல
சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 6, 7 கூடையவராக 8ல இருக்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் புதுசா வரன்கள் பார்க்க வேண்டாம். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். புதிய வரன்கள் தேட வேண்டாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த சுமை அதிகமாகும். கடன் சார்ந்த தொல்லைகளும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு அப்படியே சனி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கறதா கொடுப்பார். அப்போ ஏதாவது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், மருந்துகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது, அல்லது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, இந்த வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடமாக இருந்த இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால சொல்றதுபடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்களை கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். திடீர் அவமானங்கள், கூட வேலை செய்யறது மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்துறது, இதெல்லாமே கொண்டு வந்து விட்டுருவார். அடுத்தது அவருடைய பார்வை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். புதிய தொழிலை தேடி போக வேண்டாம். என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போறது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 2ஆம் வீட்டை பாக்குறதுனால கொஞ்சம் பணம் லாக் ஆகும். அதே போல யாருக்கும் இந்த டைம்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாத பணம் சார்ந்த விஷயத்துல வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாம இருந்தா சிறப்பாக இருக்கும். அப்படி பண்ணீங்க அதுல உங்களுக்கே திரும்பி நீங்க அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத குடும்பத்துல அன்வான்டா பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால. அடுத்தது அவர் பாத்தீங்கன்னா அடுத்தது 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளால ஒரு சின்ன மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ உண்டு. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 குழந்தைகள், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த சனி ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொண்டால் என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். இதே சனி வக்ரமாக இருந்தால் அவர்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாக, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிகளோ அல்லது சனி இருக்கக்கூடிய வீடோ எதுவோ அதற்கு தகுந்தது கூட தசாபுத்தி ரீதியாகவும் கொஞ்சம் அந்த சனி என்ன பண்ணுவார்னா பலன்களை மாற்றி அமைத்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.